லாஸ்ட்டாக பார்த்த வீடியோவில் ஃப்ளிப்கார்ட்டில் எப்படி ஒரு அஃபிலியேட் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது, ஸோ அதில் நம்மளுடைய பேமெண்ட் டீட்டெயில்ஸ், பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், நம்மளுடைய வெப்சைட் டீட்டெயில்ஸ், நம்மளுடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இதெல்லாமே எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதில் அடுத்ததாக இதில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸோட ஆட் கோட்னு சொல்லக்கூடிய அந்த ப்ரொமோஷன் கோடை எப்படி எடுக்கலாங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ அது ஒவ்வொரு டைப்பில் இருக்கும். அதாவது பேனர்ஸ் இல்லை ப்ராடக்டோட லிங்க்கு மட்டும் நீங்கள் ப்ரொமோஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஒரு விட்ஜெட் டைப்பாகவும் இருக்கும். ஸோ ஒரு பிளக்இன் மாதிரி தான் விட்ஜெட்ஸ் அப்படிங்கிறது. ஸோ அதெல்லாமே எப்படிங்கிறத பார்ப்போம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் flipkart.com இந்த வெப்சைட்டில் வந்துட்டு இங்கே இருக்கு இல்லைங்களா அஃபிலியேட் ப்ரோக்ராம். ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய ஜிமெயிலும் பாஸ்வேர்டும் கொடுத்துட்டு நீங்கள் லாகின் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி இதில் இருக்கக்கூடிய இந்த மை அக்கௌண்ட் ஆப்ஷன்ஸ் பற்றி பார்த்துட்டு இருந்தோம். அடுத்ததான் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அஃபிலியேட் டூல்ஸ்னு இருக்கு இல்லைங்களா, இந்த அஃபிலியேட் டூல்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இதில் ஒரு 5 டைப்பில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே என்ன அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடியது புஷ் கண்டென்ட் விட்ஜெட். ஸோ அதை நான் கிளிக் பண்ணுறேன். இந்த புஷ் கண்டென்ட் விட்ஜெட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு சைஸ்லேயும் உங்களுக்கு உங்கள் வெப்சைட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி அதை ப்ரொமோஷன் பண்ணுற மாதிரி அவங்களே கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 300x250 இது ஒரு சைஸு. அதே மாதிரி 728x90. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதுதான் நம்மளுடைய வெப்சைட் அப்படின்னா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அமேசானோட அப்லெட் ப்ராடக்ட்ஸோட லிங்க் நான் இங்கே போட்டிருக்கேன். இப்போ இது ஒரு இந்த கேப்புக்கு தகுந்த மாதிரி இந்த சைஸில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் நான் இங்கே, தெரியுது இல்லைங்களா. அதே மாதிரி அதே அமேசானோட பேனர் பார்த்தீங்கன்னா இந்த சைடு பிளக்இன் ஸ்பேஸ் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி இருக்குது. இதே மாதிரி நம்ம வெப்சைட்டுக்கு எந்த சைஸ் மேட்ச் ஆகுமோ அந்த சைஸ் நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த சைஸ் வேணும் அப்படின்னா கீழே இருக்கு இல்லைங்களா, இந்த கோடை நீங்கள் காப்பி பண்ணி உங்கள் வெப்சைட்டில் நீங்கள் ப்ரொமோஷன் பண்ணலாம். ஸோ இப்போ பாருங்கள், ஸோ இந்த பேஜ் கரெக்டாக லோட் ஆகாதுங்காட்டி உங்களுக்கு இந்த இமேஜ் இங்கே ஷோ ஆகலை. பட் சைஸ் இந்த மாதிரி தான் அப்படிங்கிறது இங்கே உங்களுக்கு அந்த ஒரு ஸ்ட்ரக்சரில் காட்டியிருக்காங்க, தெரியுது இல்லைங்களா. ஸோ நம்மளுடைய வெப்சைட்டில் ஆட் பண்ணக்கூடிய வீடியோ வரும்போது நான் உங்களுக்கு இதற்கு உண்டான கோடிங் எடுத்து எப்படி அதில் ஆட் பண்ணலாங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி புக் மார்க்லெட் விட்ஜெட். ஸோ இப்போ நீங்கள் உங்களுடைய ப்ரௌசர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறையா முக்கியமான லிங்க்கெல்லாம் நம்ம அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய லிங்க்கை புக் மார்க் பண்ணி வைப்போம். அந்த மாதிரி இந்த ஃப்ளிப்கார்ட்டோட லிங்க்கு நீங்கள், அதாவது ஃப்ளிப்கார்ட் அஃபிலியேட் புக் மார்க்லெட்னு இருக்கு இல்லைங்களா, இந்த லிங்க்கை நீங்களும் புக் மார்க் பண்ணி வைக்கலாம். ஸோ அதுக்கு தான் இந்த புக் மார்க்லெட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் இருக்குது. ஸோ உங்கள் வெப் ப்ரௌசரில் நீங்கள் ட்ராக் பண்ணி எடுத்துக்கலாம், நீங்கள் செட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி இன்னும் ப்ரொமோஷனல் விட்ஜெட்ஸ், ப்ரொமோஷனல் பேனர்ஸ் இங்கே பார்த்து இல்லைங்களா. ஸோ இது அமேசான் ப்ராடக்டோட லிங்க் நம்ம இங்கே அஃபிலியேட் ப்ராடக்ட் லிங்க் இங்கே போட்டிருக்கோம். அதே மாதிரி பேனர் லிங்க்கும் இங்கே ஆட் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி இது எப்படிங்கிறத பார்ப்போம்.